என்ன பார்த்தா மூஞ்சி வாடி இருக்கு, அமைதியா வர இருக்கீங்க? அப்பச்சி, நான் அன்னைக்கே சொன்னேன்ல கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு. அவசரப்பட்டுட்டீங்களே. அவசரம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவனோட குறுக்கு புத்தி. குறுக்கு புத்தில அப்படின்னா செஞ்சு போட்டான். டேய் அப்பச்சி, முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க, பிறகு அவகாசமா பேசிக்கலாம். ஏய்யா, புள்ள வந்தது வார்த்தையை வீசணுமா? முதல்ல அவங்க சாப்பிடட்டும். அம்மா, இது வரைக்கும் நீ எது பேசினாலும் ஒரு வார்த்தை நான் மறுத்து பேசியிருக்கேனா? ஏன் பிள்ளையும் அப்படி இருக்கணும்னு நான் யோசிப்பேனா இல்லையா? சரிதாயா, அவர் பசியோட வந்திருப்பாங்க, முதல்ல சாப்பிடட்டும். பசிச்சதும் மூளைக்குள்ள முள்ளு ஒண்ணு குத்துது இல்ல, அதே மாதிரி ஒண்ணு செய்யும் போதும் அது சரியா தப்பான்னு எடை போட அதே மூளைக்குள்ள ஒரு தராசு இருக்கணும். அது இவனுக்கு இருந்தா தானே. ஐயா, வீட்டுக்கு வந்ததான் தராசு தாட்டுன்னு வக்கீல் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. தர்மா, பேசாம போய் சாப்பிடு போ. ஏங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க. ஏய் இருடி, வாங்கன்னு சொல்றேன். விடுன்றல. தர்மா, போ, போய் சாப்பிட்டு ஆபீஸ் ரூமுக்கு வா. வீணா அசிங்கப்படாத. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அசிங்கப்படுறதுக்கு? ஏய்யா அப்பச்சி, அவரு உங்களுக்கு அப்பன். அதுக்கு அவர் பாட்டு பேசிட்டே இருப்பார், நான் கேட்டு இருக்கேன். ஐயா, இத்தனை வருஷமா என் கோபத்தை எல்லாம் நான் அடக்கி வைக்கலையா? அந்த நடராஜ விஷயத்துல நான் தலையிட்டு இருக்கனா? சும்மா ஓ மாமனார் பேச்ச கேட்டு ஒரு சல்லிப்பையில ஆபீசர் அனுப்பி வச்சு தெருவுல போறவன் வரவெல்லாம் என் முகத்துக்கு நேரம் அட்வைஸ் பண்ணிட்டு போறாயா? ஓஹோ, இதான் பிரச்சனையாமா? அப்பதா அந்த குடும்பத்தை தொடவும் கூடாது, அடிக்கவும் கூடாதா? அப்புறம் அதெல்லாம் சித்தப்பா வந்து பார்த்து பாருனா எப்படி? நானா சண்டையா போட்டேன், சும்மா ஆட்டத்தை காமிச்சேன், அதுக்கு போய் ரொம்ப சலிச்சுக்கிறாரு. ஐயோ அண்ணன், என்னென்ன பிரச்சனை? ஏன் அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க? இப்படி பேசாத அண்ணி. அண்ணனை கூட்டிட்டு போங்களேன். அண்ணி, நீங்க கூட்டிட்டு போங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, பேசாம இரு. தப்புடா தர்மா, எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. நாம கும்பிடுற சாமியே 8 கையில ஆயுதம் வச்சிருந்தாலும் 9வது கையில சோறும் 10வது கையில விசிறியும் வச்சுதான் நிக்குது. குடுக்கிற வம்சத்துல பிறந்துட்டு அழிக்கிற குணத்தை சுமக்காத தர்மா. முட்டா கழுத. கொடுக்கும் போது கொடுக்கணும், அழிக்கும் போது அழிக்கணும். அதுதான் கடவுளோட வரலாறு. ராஜாக்களும் கடவுளோட வம்சம்தான். கொடுக்கிற காலமும் அழிக்கிற காலமும் நம்ம கையில இல்லம்மா, அது சட்டத்தோட கையில மட்டும்தான் இருக்கு. அந்த சட்டமே இந்த நாட்டு ஆளுநரோட சட்ட பையில இருக்கு. சும்மா இலக்காரமா பேசிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் பெரிய தப்பு பண்ணா மாரி. ஐயோ, ஏன் இப்படி கத்துற? ஓ அண்ணே இப்ப மெண்டல் ஆயிட்டான். தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. ஏய், ஜெயராமா, அப்பச்சியா? உங்க தாத்த முகம் இருக்கிறதுனால உங்க தாத்தன் கிடையாது, உங்க பேர உங்க மகனோட மகன். எனக்கு என்ன வயசாகுது? இத்தனை வருஷத்துல என் அம்மா முன்னாடி நான் மூச்சு விட்டு பேசிருப்படாயா? ஆனா இவன் பெத்த அப்பா முன்னாடி பெரிய ஆளுன்னு மார்த்தட்டி நிக்கிறான். அப்பா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இப்படி பார்க்கறேன்பா. அண்ணனை அடிச்சு கத்தி பேசி என்னாச்சுப்பா? ஊரு மட்டும் இல்லம்மா, அரசாங்கமும் சட்டமும் நம்மளை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. தோக்காத வக்கீலோட தம்பி பெயில் கிடைக்காம ஜெயில கிடக்கான். அடுத்து என்ன நடக்கும், என்ன செய்வான்னு அரசாங்கம் கவனமா பாக்குது.
போன வருஷமே என் தம்பி நன்னடத்த காரணமா வெளியில வந்திருப்பான். ஆனா உன்னால உன் மாமனாரால வெளியில வர முடியல. நீங்க அந்த கார்த்திக் பையலோட வண்டியை நடு ரோட்ல போட்டு கொளுத்தி காலி பண்ணிட்டீங்க. மறுபடியும் நான் எப்ப அப்பீல் பண்ண முடியும், எப்படி வெளியே கொண்டு வர முடியும்னு முள்ளி பதிக்க போய் நிக்கிறேன். நீ என்னடானா 7.5 எழுத்து விட்டு ஏன் பேரையா கெடுக்கிற? கௌரவம் கௌரவம்னு சும்மா கூப்பாடு போட்டா நிக்காது. உசுரில இருந்து சொட்டு சொட்டா ரத்தம் வடியும் போதும் கடைசி சொட்டு ரத்தம் வடிகிற வரைக்கும் சத்தம் இல்லாம நிக்கணும். நடராஜங்கிற தெருநாய் நிக்கல, அது மாதிரி எதிரியை அழிக்கணும்னா நீ அவன மாதிரி யோசிக்கணும். அது வரைக்கும் நீ விடுற மூச்சு காத்து கூட அவன் பக்கம் போக கூடாது. என் பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிறதா தான் இரு, இல்லவோ மாமனார் பேச்சை கேட்டு எங்க வேணாலும் போய் தொலை. ஐயோ அப்பா, அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு போறீங்க? இந்த வீட்ல இருக்கவா இல்ல வெளில போவா? என்னங்க டேய் பேசாம உள்ள போடா. பின்ன என்னமா அவர் பாட்டு பேசி போயிட்டா இருக்காரு. அண்ணா கத்தாத, எனக்கு ஏய் வாங்க விடுறி. வாங்க போலாம். அண்ணா அண்ணா என்ன இல்ல நான் வெளில கிளம்புறேன். என்ன நீ நம்ம அப்பானே எதை சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான், அதுக்கெல்லாம் நீ கோவப்படுவியா? அப்படி இல்ல ஜோதி. அப்பா ஒரு வார்த்தை சொன்னா நீ கேட்க மாட்டியா? போடா உள்ள. அண்ணே ஜோதி சுமாரி ஜோதி. அப்பச்சே நான் சொல்றேன், உள்ள போங்க, போங்க உள்ள. ரிலாக்ஸ், நீ வா, நீ வாண்ணே, நீ வாடா, வா. தோசையில பாத்தி கட்டி ஹார்ட் ஒண்ணு விட்டு வச்ச ஏன் பூவாயி, அடைய பூவாயி. டேய் கேனப்பையில, அது தோசை இல்லடா ஆசை. ஐயோ கார்த்தி, எனக்கு இப்ப எல்லாமே தோசை தான்டா. அப்பா டேய் டேய், எதுக்குடா ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்ல இப்படி படக்குன்னு ஏன்டா பிரேக் அடிச்ச? ஏண்டா டேய், என்ன வெறுப்பேத்துறியா? இல்லையேடா, நான் ஏதோ தோசையா ஆசையா ஏன் சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஏண்டா டேய், ஒரு தோசை அதுக்கு மட்டும் அலப்புறேன்? அது நான் வேணான்னு தூக்கி போட்டது தெரிஞ்சுக்க. இருந்தாலும் உனக்காக ரெடியான தோசையை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும்ல. உன் குணம் யாருக்கும் வராது கார்த்தி. டேய் என்ன டபுள் மீனிங்கா? மொகரைய பேத்துறோம் பாத்துக்க. நோ 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 நோ, சத்தியமா நான் சிங்கிள் மீனிங்ல தான்ப்பா சொன்னேன், தப்பா எதுவுமே சொல்லல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் வண்டியை மூவ் பண்ணலாமே? முறைக்கிறானே. அடுத்த சாங் பாடுவோம். தோசையில ஹார்ட்டின் ஒண்ணு சுட்டு தந்தா இந்த பவுனுக்குத்தான் நண்பன் அத விட்டு தந்தா பாரா. சாப்பிட சொல்லி தூண்டுதே இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு? வண்டி விட்டு இறங்கடா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா டெட் பாடி ஆயிருப்பேன். என்னடா கடை சோடா வாங்கி தர போறியாடா? வேணாம் வேணாம், நான் எல்லையில்லா சந்தோஷத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருக்கேன். பை த வை, இப்ப நான் இருக்கிற மூடுக்கு ஒன்லி பீரை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். டேய் எகத்தாலாம் உனக்கு என்னடா? ஒண்ணு இல்லடா, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஏன்டா இப்படி பொறாமையில பொங்குற? டேய் நீ சந்தோஷமா இருக்கடா, நானு
நீ சொன்ன ஐடியாவை கேட்டு எல்லாம் சொதப்பிருச்சு. இறப்பா சொதப்புனது நீ. ஏய் அது ராங் டைம்ல ராங் லவ் ராங் பர்சன்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணது நீ. ஏய் வேணாண்டா வேணாம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு கார்த்தி. நான் ஏதாவது ஐடியா யோசிக்கிறேன், அது ஒர்க் அவுட் ஆகும்பா. டேய் என்னப்பா, நண்பனை நம்புப்பா. இப்ப நீ கூலா 2 பன்னீர் சோடா சாப்பிட்டு வா, அப்பதான் உன்னுடைய கோபம் கண்ட்ரோல் ஆகும். போ 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 கார்த்தி, போடா. என்ன ஐடியா யோசிக்கிறது? சொன்னா கேளுமா. நான் என்ன நகையா வாங்கி குமிக்கவா சொன்னேன்? ஒரே ஒரு ஒட்டியானம் தானே வாங்கி தர சொன்னேன், அத கூட வாங்கி தர முடியாதா? ஏமா கோவிக்கிற? உன்னை சுத்தி வந்து அளவெடுக்கவே 1 நாள் ஆச்சு. அப்ப ஒட்டியானம் செய்ய குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். என்னது? அடுத்த வாரம் வந்துடும்மா. வாமா வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு வாங்கி தரியா இல்லையா? எனக்கு இப்பவே நகை வேணும், இல்லன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சொன்னா நீ கேட்கவே மாட்ட. அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துடும்மா. அப்படி வரலன்னா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். போதுமா? ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு ஒட்டியானம் தானே கேட்டேன், அது கூட வாங்கி தர முடியாத உங்களால? அட என்ன கார்த்தி நீ 2ஆம் கிளாஸ்ல நம்ம தாத்தா கடையில வாங்கி சாப்பிட்டதுல நீ இன்னும் மறக்கலையேப்பா. கார்த்தி இப்ப ஒரு வலுவான ஐடியா சிக்கிருக்குப்பா. என்னது சொல்லு. வண்டியில ஏறப்பா, அப்படியே காத்தாட சொல்லிட்டு போறேன். எடுப்பா. ரொம்ப உக்கிரமா இருக்கானோ, ஐடியா மட்டும் சொதப்பிச்சுன்னா நடு ரோட்லயே தள்ளி விட்டு போயிடுவோம் போல இருக்கே. போப்பா போப்பா. கார்த்தி உன் ஆளுக்கு என்ன பிடிக்கும், அவன் ஆசையெல்லாம் என்னென்னு கேட்டிருக்கியா? அந்த பிள்ளைலாம் எதுக்கு ஆசைப்படுற பிள்ளை இல்லடா. இல்ல கார்த்தி, பொண்ணா பிறந்தாலே ஏதாவது ஆசை இல்லாமையே இருக்காது. பொண்ணுங்களே 2 டைப்பு. ஒன்று படையப்பா நீலாம்பரி மாதிரி ஆசைப்படுறது, கார் வேணும், பங்களா வேணும், நகை நட்டு வேணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதா ஆசைப்படுறது. டேய் ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்காக உயிரே பணைய வச்ச பிள்ளடா. அந்த பிள்ளைலாம் ஆசைப்படுமாடா. அப்போ ஆளு டைப் 2. டைப் 2வா? சந்தோஷ் சுப்பிரமணியன் ஜெனிலா மாதிரி அல்பத்தனமா ஆசைப்படுறது. இந்த ஒன்ன மாதிரி இல்லப்பா, இந்த மாதிரி. இப்ப நீ சாப்பிட்டல இந்த தேன் மிட்டாயி, கடலை பருப்பின்னு இந்த மாதிரி ஆசைப்படுறதுரா. மலையில நனைஞ்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, தெப்ப குளத்துல சப்பாங்கல்ல எரிஞ்சு அது 3 தடவை எகுறத பார்த்து ஐ அப்படின்னு கத்துறது. இந்த ஜவு மிட்டாயில வாட்சி கட்டுறது. கரெக்டா, கரெக்டான ரூட்டை பிடிச்சிட்டியா? சபாஸ்ரா கார்த்தி. இப்ப என்ன பண்ற, போய் அந்த பிள்ளைகிட்ட அவனோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் கேட்டு அதை எல்லாத்தையும் நிறைவேற்றா. அந்த பிள்ளை சந்தோஷத்திலேயே துள்ளி குதிக்கும். அந்த நேரமா பார்த்து உன்னோட லவ்வ சொல்லிரு. டேய் சொன்னா அதுக்கப்புறம் உன் காதல் ஜெட்டு வேகத்துல பறக்கும். டேய் கார்த்தி, என்னாச்சு? லம்பாடா. டேய் அப்பா 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 இரப்பா. என்னாச்சு? வண்டி இப்படி லம்புது. என்னாச்சு தெரியல. என்ன சொன்ன? ஜெட்டு வேகத்துல பறக்கும். டேய் டேய் டேய், புது வண்டி டயரை பல்லு இழுச்சிருச்சுடா. சமாளிக்காத, சொல்லு. கார்த்தி இது எல்லாம் அபசகுணமா நினைக்க கூடாதுப்பா. நம்ம இளையராஜாவே முதல்ல அவர் பாட்டு கம்போஸ் பண்றப்ப கரண்ட் போயிருச்சாம்பா. ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு? இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்ப உன் புது வண்டி டயர்ல இருந்து வாயு பகவானே படார்னு வெளியில வந்து உன் லவ்வுக்கு ஆசீர்வாதமே பண்ணிட்டாருப்பா. வாயு பகவான் மகிமையே மகிமை. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எங்க போற? இழுச்சுக்கிட்டே பேசுற அந்த ரப்பர் வாயை கிழிக்கிறான் இல்லையா பாரு. டேய் டேய் இருடா. டேய் கார்த்தி, நீ வண்டி எடுத்துட்டு போய் பஞ்சர் ஓட்டிட்டு உன் லவ்வ நல்லா டெவலப் பண்ணு. 7 மணிக்கு நம்ம டாப் அடிக்கிற இடத்துல மீட் பண்ணுவோம். டேய்
7 மணிக்கு சிக்கடா, அப்புறம் இருக்குடா உனக்கு. அண்ணா நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? போங்க. டேய் டேய் ஐயோ ஏய் ஏமா ஏமா பாத்துமா. மிஸ்டர் ஒயிட், லட்சுமி அப்படியே கொஞ்சம் பிடிங்க. பாத்து பிடிக்கிறேன். இப்போ விட்டுருங்க. ஏங்க என்னாச்சுங்க? ஏன் வண்டியை தள்ளிட்டு வரீங்க? சும்மா தாங்க. எல்லா டைமும் ஓட்டிக்கிட்டே போறோம், கொஞ்ச தூரமாவது உருட்டிக்கிட்டு போலான்னு தோணுச்சு, அதுக்குதான். ஏங்க கிண்டலா? வண்டிக்கு என்னாச்சு? எதுக்காக உருட்டிட்டு வரீங்கன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு வண்டிக்கு பெட்ரோல் போட மறந்துட்டா, பாதி வழியிலே நின்னுடுச்சு. அது இருக்கட்டும், உங்க வண்டிக்கு என்னாச்சு? என் வண்டிக்கா? வாயு பகவான ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, அதான் பேக் வீல் பல்லு இழுச்சிருச்சு. என் வண்டியில இருக்கிற காத்த உங்க வண்டியில மாத்த முடியாது, ஆனா ஆனா என் வண்டியில இருக்கிற பெட்ரோலை உங்க வண்டிக்கு மாத்தலாமே. ஆமா இல்ல? சூப்பருங்க. ம். ஆமா, உங்க பைக் எதுக்கு அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க? அது மெக்கானிக் தம்பி ஒருத்தனுக்கு சொல்லியிருக்காங்க, அவன் போய் எடுத்துக்குவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இப்ப எங்க போகணும்? கொஞ்சம் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போலாங்க. அரைமுறை உங்ககிட்ட உட்கார்ந்து பேசணும். என்கிட்டயா? ஆமாங்க. என்ன பேசணும்? சும்மாதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், அந்த மாதிரி விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு ஏன் தெரியணும்? ஏங்க இதெல்லாம் சும்மா ஒரு பொது அறிவை வளர்த்துக்க தான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் இல்லைங்களா? சிலருக்கு நகை பிடிக்கும், இன்னும் சிலருக்கு இந்த பட்டு புடவை அந்த மாதிரி. நீங்க சொன்ன ரெண்டுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ இந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் இன்னும் நிப்பாட்டிட்டாங்க. என்னங்க வண்டி நிப்பாட்டிட்டீங்க? என்ன மிஸ்டர் ஒயிட், மழையில நனைஞ்சுக்கிட்டு யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? உடம்பு என்ன ஆகுறது? சளி பிடிக்கும், ஃபீவர் வரும், அப்புறம் ஊசி வேற போடணும். ஆமா இல்ல? ஆமா இல்லலாம் இல்ல, ஆமா. வண்டியில ஏங்க உங்களுக்கு வேற என்னென்னலாம் பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். உங்களுக்கு நான் எதுன்னு சொல்றது? அப்படி இல்லைங்க, இது வரைக்கும் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா? அதை தான் கேட்டேன். என்னங்க தப்பா எதுவும் கேட்டேனா அப்படி பாக்குறீங்க? நிறைவேறாத ஆசையோட சுத்துறதுக்கு நான் என்ன ஆவியா? ஐயோ சேச்சா, நான் அப்படி சொல்லலைங்க. அதாவது இந்த உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கனவு, இதெல்லாம் இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்கும்ல? என்ன விடுங்க, உங்க மனசுல என்ன ஆசை கனவுலாம் இருக்கு, அத முதல்ல சொல்லுங்க. எனக்கு என்னங்க ஆசை கனவு எல்லாம்? சின்ன வயசுல நம்ம நாட்டோட பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா இந்த பிரதம மந்திரி எல்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு ஜில்லா கலெக்டர் ஆயிரணும்னு ஆசைப்பட்டேன். இது அதை விட சூப்பர்.
ஆனால் என்ன, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் படிப்பும் சரியாக வரல பார்த்துக்கோங்க. அப்போதாங்க தோணுச்சு, இது எதுவுமே தேவையில்லை, நம்ம தொழிலை மட்டும் சரியாக பார்த்துட்டு போவோம். அந்த எல்லா ஆசைகளையும் அப்படியே கிழிச்சு குப்பை தொட்டியில் தூக்கி போட்டேன். அப்படி அப்போ இப்போ வேற எந்த ஆசையும் இல்லையா? ஒரு நல்ல பொண்ணு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும், லவ் பண்ணி அவளே கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி எதுவும் இல்லையா?